நிதீஷ் ஒரு புத்திசாலி மற்றும் ஆர்வமுள்ள சிறுவன். அவன் கேள்விகள் கேட்க மிகவும் விரும்புவான். பறவைகளை பார்ப்பதும், கதை புத்தகங்கள் படிப்பதும், நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவதும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு பிடிக்காது. அது தேர்வுகள். ஒவ்வொரு நாளும் பள்ளியில் நிதீஷ் நீண்ட விடைகளை மனப்பாடம் செய்ய வேண்டியது மற்றும் மதிப்பெண்கள் பற்றி கவலைப்பட வேண்டியது இருந்தது. சில நேரங்களில் தவறு செய்யலாம் என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. கற்றல் ஏன் இவ்வளவு சுமையாக இருக்கிறது என்று அவன் யோசிப்பான். ஒருநாள் நிதீஷின் பள்ளிக்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தார். அவரின் பெயர் திருமதி மீரா. அவர் வகுப்பை தேர்வுடன் தொடங்கவில்லை. பதிலாக அவர் ஒரு கதையை சொல்லி அதை மாணவர்கள் நடிக்கச் சொன்னார். அனைவரும் சிரித்தபடி கற்றுக்கொண்டார்கள். நிதீஷ் ஆச்சரியப்பட்டான். புத்தகம் திறக்காமலே அவன் பாடத்தை நன்றாக புரிந்து கொண்டான். திருமதி மீரா கூறினார், கல்வி மகிழ்ச்சியானதும் நட்பானதும் இருக்க வேண்டும். அது குழந்தைகளை பயப்பட வைக்காமல் சிந்திக்கச் செய்ய வேண்டும். அந்த நாளிலிருந்து வகுப்பு மாறியது. அவர்கள் கணிதத்தை விளையாட்டுகள் மூலம், அறிவியலை சிறிய பரிசோதனைகள் மூலம், மொழியை கதைகள் சொல்லி கற்றார்கள். தேர்வுகள் குறைந்து செயல்பாடுகள் அதிகரித்தன. நிதீஷ் பள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் செல்லத் தொடங்கினான். அவன் கற்றலும் விளையாடுவதும் கனவு காண்பதும் குழந்தை பருவத்தை அனுபவிப்பதும் எல்லாம் சமமாக இருந்தது. பள்ளி மன அழுத்தம் தரும் இடமாக இல்லாமல் மகிழ்ச்சி தரும் இடமாக இருக்க வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான்.